ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்னா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த காலத்துல எப்படி ஆப்பமாவு ரெடி பண்ணாங்க. சோடா உப்பு இல்லாம, ஈஸ்ட் சேர்க்காம, எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ஆப்பம் ரெடி பண்ணாங்க. அது எப்படி ரெடி பண்ணாங்கிறதா இந்த வீடியோ. ஓகே, நம்ம ஆப்ப மாவு எப்படி ரெடி பண்ணாங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் அது அந்த மாவு தான் இது. எப்படி பொங்கி எடுத்து எப்படி இருக்குன்னு பாத்தியா. இது கூட சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணாண்டா, ஏன் ஆட் பண்ணாண்டங்கிறதையும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சூப்பரான மசால் கறி. இது எங்க நாகர்கோவில்ல கல்யாண வீடு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இலையில சைட்ல வைக்கக்கூடிய ஒரு மசால் கறி. ஆனா அவங்க கொஞ்சம் கட்டியா வைப்பாங்க, நம்ம இன்னைக்கு தண்ணியா வைப்போம். ஆப்பத்துக்கு ஊத்தி சாப்பிட்ற மாதிரி. சரியா? எண்ணெய் ஏதாவது எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம். குக்கிங் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ. எண்ணெய் காஞ்சோன்னு ஆட் பண்ணது கடுகு. ஃபர்ஸ்டே கடுகு போட்டுடலாம். போட்டுட்டு சின்ன உள்ளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, உரிச்சி. இந்த மாதிரி மசால் கறிக்கெல்லாம் உள்ளி, சின்ன உள்ளி நல்லா இருக்கும். சின்ன உள்ளியும் உருளைக்கிழங்கும் நல்லா இருக்கும். என்ன காயல காயட்டு உள்ளிய போட்டுருவோம். என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி உள்ளி எடுப்பேன், சின்ன உள்ளி. இது லைட்டா வசங்கட்டு அந்த டைம்ல நம்ம நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுதான் வச்சிருக்கேன். இது வசங்கக்கூடிய நேரத்துல அரைக்கக்கூடிய மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிடுவோமா. தேங்காய் பத்தி போடுவோமா. இந்த மசால் கறி சாப்பாட்டுக்கும் எடுத்துடுங்க. சரியா? சிம்ல தான் வச்சிருக்கேன். இது வசங்கிட்டு அடுத்தால தக்காளி கூட கருவேப்பிலை போட்டு வசங்கட்டு இந்த டைம்ல நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு தேங்காய் எடுத்திருக்கேனா, பெருஞ்சீரகம், கடல் பாசி, எல்லா மசாலாவுமே போடணும். அதுக்காண்டி இந்த பூவெல்லாம் போடாண்டா. கடல் பாசி, பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2. ரொம்ப போட விடாதுண்ணா. அப்புறம் இந்த இலை கொஞ்சமா திக்னஸ்க்காக வேண்டி கசகசா. ஒண்ணுமே போடாண்டாம். இதெல்லாம் போட விடாது, பூவெல்லாம் போட விடாது. பெருஞ்சீரகம் போட்டிருக்குன்னா இவ்வளவுதான். இதை போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டா. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி அரைச்சா போதும். விழுத அரைக்கல, அரைச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரியா? இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுல மனமே அதுதான். அதுக்கப்புறம் வத்தல் பொடி, எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி. அடுத்தால கொத்தமல்லி பொடி. எப்பவும் சொல்ல மாதிரிதான், வத்தல் பொடி போடுறதுக்கு 1 மடங்கு கூடுதலா கொத்தமல்லி பொடி போட்டிருக்கணும். 1/4 ஸ்பூன் போல பெருஞ்சீரக பொடினா. நல்ல எண்ணெயில வசக்கிடுவோம் இத. அதுக்கப்புறம் இத அரைச்சதை விட இந்த மசால் கறி ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் இதாக அரைக்கணும். அதே மாதிரி இது உடைச்சு போட்டுறணும். ரொம்ப குழைச்சி போடாண்டா. இப்படி லைட்டா இப்படி உடஞ்சாலே அது உடஞ்சிடும். இது வச்சு லைட்டா சென்டர்ல இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுறணும். ஏன்னா நம்ம ஸ்பூன் போடும்போது கண்டிப்பா அது என்ன செய்யும், தனித்தனியா பிரிஞ்சிடும்.
இன்னும் உப்பு போடுவோமா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எரிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். போட்டுட்டு மீடியத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். நான் மூடி வைக்கணும். மீடியத்துல தான் வச்சிருக்கேன். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுரும். அதுக்குள்ளால ஆப்பம் ரெடி பண்ணுவோம். ஒரு போன் வந்த நேரத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு ஆப்ப சுட்டுட்டேன். இந்த கறி கொதிக்குது. இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு? தாள் போல இருக்கும். எப்படி இருக்கும்? கூட்டு எல்லாமே மீடியத்திலே வச்சு ரெடி பண்ணோம்னா சூப்பரா வரும். ஓகே, இது லைட்டா கொஞ்சம் வெந்து வரும்போது நான் நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்ப அந்த அந்த அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி சுட்டு தின்னு பாருங்க, அது இன்னும் டேஸ்டா இருக்கும். லைட்டா தான் வேகட்டும். இங்கே பாருங்கள். மீடியத்துல எல்லாம் வச்சு கொதிக்க வைக்கும் போது ரொம்ப கறி வத்தவும் செய்யாது, ஆனா நல்லா வெந்திருக்கும். அந்த ஃப்ளேம் அந்த அடுப்பு கரெக்டா அந்த பாத்திரத்துல ஹீட் ஆயிருமோ அப்போ கரெக்டா வெந்திருக்கும். ரொம்ப வத்தவும் செய்யாது. எதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ணலாம். ஒண்ணு இல்ல, இப்படி எடுத்துருவோமா? அதாவது மாவு கொஞ்சம் கட்டியா இருந்தா இந்த மெத்தட்ல வரும். நீங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசா, ரொம்ப எவ்வளவு லேசா வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், சுட்டு எடுக்கலாம். இதுல அடுத்தது நம்ம சுட போறது ஊத்திரணும். ஊத்திட்டு இது சிம்ல இருக்கட்டுனா முடிச்சிருவோமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. கறியும் கொதிச்சாச்சு. ரொம்ப கொதிக்க வைக்காண்டா. இவ்வளவுதான். எப்படி இருக்கு? மசால் கறி சூப்பரா ரெடி ஆயிட்டு. இத கொஞ்சம் கட்டியா வச்சோம்னா எங்க கல்யாண வீட்டு ஸ்பெஷல். இது இந்த ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மசால் கறிக்கு நம்ம வறுக்கணும்னு ஒண்ணுமே இல்லை, பச்சைக்கு அரைச்சானா சாப்பாட்டுக்குமே இது நல்லா இருக்கும். இதுக்கு காம்பினேஷனா சாப்பாட்டுக்கு வெறும் பப்படம் மட்டும், வேற எதுவுமே வேண்டாம். சரி, இது ரெடி ஆயிட்டு பார்ப்போமா? சோடா உப்பு இல்லாம, ஈஸ்ட் சேர்க்காம, எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ஆப்பம் ரெடி பண்ணாங்க. அது எப்படி ரெடி பண்ணாங்கிறதா இந்த வீடியோ. ஓகே, அதுக்காக வேண்டி நான் 2 கப் அரிசி, பச்சரிசி, அதுக்கு அதுல 8ல 1 பங்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 8ல 1 பங்கு, அதாவது எப்படின்னா 4ல 1 பங்குன்னு சொல்லலாம்ல. இப்ப 1 வழக்கு அரிசின்னு சொன்னா 4ல 1 பங்குன்னு வரும். இது 8ல 1 பங்கு தேங்காய்ன்னு சொன்னா 2 கப் அரிசி போட்டதுனால. சரியா? மெஷர்மெண்ட் கரெக்டா சொல்லனா 2 கப் அரிசிக்கு 1/4 கப்பு தேங்காய். தேங்காய் எவ்வளவு எடுத்தோமோ அதே மாதிரி சோறு. 2 கப் அரிசி, 1/4 கப்பு தேங்காய், 1/4 கப்பு சோறு. இப்ப மெஷர்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெந்தயம் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்கணும். நான் நிறைய கோரை போட்டு வச்சிருக்கேன், அதனால நம்ம ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தா போதும். போட்டா அதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ண போறது சீனி. 2 ஸ்பூன் போட்டுருவோம்னா
2 உலக்குனால நான் 2 ஸ்பூன், எனக்கு சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தால ஆட் பண்ணதான் முக்கியமான ஒண்ணுன்னா இது வந்து தேங்காய் தண்ணி. காலையில எடுத்து வச்சு சாயங்காலம் அரைக்கும் போது எடுக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் எடுத்து வச்சு காலையில அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கணும். மற்றபடி இதுல வேற ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணல. தேங்காய் தண்ணி இதுல வச்சுதான் அரைக்கணும். அது நல்லா புளிச்சிருக்கணும். அதான் காலையில உடைச்சி எடுத்து வச்சீங்கன்னா சாயங்காலம் அரைக்கலாம், யூஸ் பண்ணலாம். சாயங்காலம் எடுத்தோம்னா மறுநாள் காலையில தான் நான் வந்து அதை கொஞ்சமா ஊத்திக்கிறேன். கையை கழுவ ஊத்திட்டு இன்னைக்கு வந்து இந்த தண்ணியை ஊத்தி தான் நான் என்ன செய்ய போறேன், அரைச்சே எடுக்க போறேன் மாவு. இப்படி ரெடி பண்ணோம்னா ஒரு 2 மணிக்குள்ள என்ன செய்யலாம், அப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் பழங்காலம்னு சொன்னதுனால ஆட்டூர்ல எல்லாம் எனக்கு அரைக்க முடியாதுன்னு இல்லை, அது இல்லை, அது போடக்கூடிய இடம் நம்மள்ட்ட ஃபெசிலிட்டி இல்லை. அப்படி இருந்தா கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணி காணிப்பேன். நம்ம இருக்குது டவுன்ல நம்ம இந்த சின்ன எங்க வீட்டு கிச்சன் எல்லாத்துக்கும் தெரியும், வீடியோ கண்டினியூவா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நமக்கு போடவும் முடியாது, இருக்குது குவார்ட்டர்ஸ். அப்ப அந்த டேஸ்ட கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த மெத்தட்ல அரைங்க. ஏன்னா அஜினமோ இந்த நம்ம என்ன சோடா உப்பு ஈஸ்ட் எல்லாம் சிலவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது. அப்படி இருந்தா இப்படி ரெடி பண்ணலாம். ஏன்னா டெய்லி நம்ம தேங்காய் யூஸ் பண்ணோம், அந்த தேங்காய் தண்ணியை மட்டும் நம்ம புளிக்க வச்சா போதும். சரியா, அரைச்சிட்டு பார்ப்போம். மாவு நல்லா என்ன செய்யணும், நல்ல பேஸ்டா நைஸா அரைச்சிடணும். சரியா, இப்படி நம்ம எல்லாமே அந்த புளிச்ச தேங்காய் தண்ணி வச்சுதான் அரைக்கணும். அதுக்காக வேண்டி ரொம்ப புளிக்க கூடாது, அந்த ஸ்மெல் தெரியும். அதான் காலையில உள்ளது சாயங்காலம் சொன்னது. கழுவி ஊத்திட்டு தேவையான அளவு என்ன செய்யணும், சீனி தான் போட்டா, நம்ம உப்பு போடல, உப்பு போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நாளைக்கு நம்ம அரைச்சிட்டு ஒரு 2 மணிக்கூர் கழிச்சு பார்த்தாலே எவ்வளவு தூரம் தேங்காய் தண்ணி புளிச்சிருக்கோ அதுக்கு தகுந்து சீக்கிரம் மாவு என்ன செய்திரும், பொங்கிரும். கரெக்டா தண்ணி எல்லாமே ஊத்தி தான் நம்ம ரெடி பண்ணிடுவோங்க. நாளைக்கு சுடும்போது பார்ப்போம் நம்ம. சரியா, ஓகே. இதுதான் முட்டையை வச்சு சொல்லக்கூடிய முட்டை ஆப்பம். எல்லாமே ஒண்ணுதான், கையை வச்சு எடுத்துடலாம். இப்படி ஓகே. இது வந்து சிம்பிள் தான். அந்த ஓல்டு மெத்தட்லக்கு நம்ம ரெடி பண்ணா அழகா கிறிஸ்பியா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டவும் செய்யாதுங்க. பாருங்க, நம்ம இப்ப அரைக்கூடிய ஆப்பம்லாம் மாவெல்லாம் வாங்கினாலே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சாலே ஒட்டும். ஆனா இது ஒட்டவும் செய்யல. சரியா, அது எதனால ஒட்டலைங்கிறத நீங்க மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோல ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.